ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி செடி அதில் தக்காளி காய் இருக்குது. அது இன்றைக்கி காரக்குழம்பு வைக்க போகிறா. கொஞ்சம் பறிச்சிக்கலாம். காரக்குழம்புக்கு கொஞ்சம் காயும் பழமும் கலந்து வச்சா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் பறிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் இதில் பழுத்துரும். இது நாட்டுக்காய். இதில் இன்னொரு ரகமும் இருக்குது, அதையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி வரி வரியாக இருக்குது. இது நார்மல் தக்காளி பழம் மாதிரி இருக்கும். ஆனால் நான் இதை போட்டது தக்காளி பழத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். பாருங்கள், எப்படி ஒரு 1/2 கிலோட்ட இருக்குது. இது செங்காய். இந்த டைமில் பறித்து நம்ம காரக்குழம்பும் பழமும் கலந்து நம்ம காரக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். அதுக்கோசம் பறிச்சிட்டேன். இது வரி வரியாக இருக்குது. இது கொஞ்சம் அந்த ஷேப்பில் இல்லை. ஆனால் நான் பழம் தக்காளியாக தான் புழிஞ்சு விட்டேன். அப்படியும் ஒரு அரை கிலோகிட்ட இருக்குது. இன்னும் காய் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பழத்தை புழிஞ்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், காய்க்கும்.